சின்ன வயசில எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 டிஷ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து வாங்கிபாத் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்க அப்பா வாங்கிட்டு வர பரோட்டா. ஃப்ரைடே ஈவினிங் ஆனாலே நானும் என் தங்கச்சியும் வந்து வாசல்கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டுருப்போம் டாடி வரத்துக்கு. ஏன்னா, அவர் வந்து பரோட்டாவும், கபாபும் வாங்கிட்டு வருவாரு. சூப்பர் டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். 2 பேரும் பரோட்டா கடிச்சுக்குவோம். அது வேற கதை. ஆனா, டேஸ்ட் மாத்திரம் வேற லெவல்ல இருக்குமா, எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு இன்னைக்கு. அதே மாரி வாங்கிபாத் இல்லன்னா பரோட்டா சாப்பிடணுன்ட்டு. சரி வாங்கிபாத் பண்ணிடலாம் ஈஸி தான். ஆனா, பரோட்டா காலங்காத்தால செஞ்சு பாக்ஸ் கையில குடுத்தோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நேத்து வச்ச இட்லி இருந்துச்சு. நைட்டு வச்சிருந்தேன்னா, சரி அந்த இட்லிய வச்சு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, கொத்து பரோட்டா மாரி கொத்து இட்லி அப்படின்னு செஞ்சேன். டேஸ்ட் வேற மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் குழம்பு வேற இருந்துச்சு. அதெல்லாம் ஊத்தி போடும்போது சூப்பரா இருந்துச்சு. கூட ஒரு கலக்கி இருந்தா வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும்னு யோசிச்சேன். ஆனா இப்ப தான் நம்ம புதுசா ஜிம்முக்கு வேற ஜாயின் ஆயிருக்கோமா, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன இருக்கோ அத வச்சே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி, கொத்து இட்லி பண்ணியிருந்தேன். அதில 2 வாய் மட்டும் நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் பாக்ஸ்ல போட்டு அவருக்கு குடுத்து அனுப்பிட்டேன். வாங்கிபாத் செஞ்சிருந்தேன்னா, மசாலாலாம் வீட்லயே அரைச்சு டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.